டிடிஎன்ஏ ஒரு டீல் மேக்கராக இருக்குது பெரும்பாலான சபைகள், அது யாழ்ப்பாண மாநகர சபை உட்பட. இந்த நிலைமையில உங்களுடைய இணைவு என்றது சபைக்கு சபை மாறுபடுமா, அல்லது நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுப்பீங்க? எல்டிபியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்தி சார்ந்து வரவேற்கணும். எங்களுடைய நீங்கள் சொன்னது போல மக்களுடைய நலன் கருதி, எங்களுடைய இனநலன் கருதிய போராளிகளை அல்லது தங்களுக்காக உயிர் நீத்த போராட்ட அமைப்புகளை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின் முதல் கட்டமாகவும் இதை கருத முடியும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட அல்லது தமிழரசு கட்சியை விட அதிக தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் அதிக ஓர்மமான நிலைப்பாட்டில் இருந்தவர்களும் அந்த எதிர்பார்ப்போடு இருப்பவர்களும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகள் தான். இலங்கை தேசிய கொடிக்கு பக்கத்திலேயும் தான் போக மாட்டேன் என்று சொல்றார். இலங்கை தேசிய கொடிகள், தேசிய கீதம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுத்துத்தான் இவர்கள் எல்லாரும் உறுப்பினர்களாக இருக்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 13 ஏற்றுக்கொள்ளவில்லை, மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை, உள்ளூராட்சி சபையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் நிற்பது கூட ஒரு வில்லங்கமான விடயமாகத்தான் இருக்கும். அது அவர்கள் தேசிய மக்கள் முன்னணியுடைய மிகப்பெரிய பிரச்சாரமாக இருந்தது சிபிபியை நிராகரிப்பு என்றதிலும் பார்க்க சுமந்திரன் நீக்கப்பட்ட தமிழரசு கட்சியை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மக்களுடைய தீர்ப்பு முற்றாக மாறாக இருக்கு. மக்கள் கட்சியினர் அதி தீவிரமாக மற்றவர்களை தாக்குகின்ற அரசியலை கடுமையாக செய்திருக்கிறார். உங்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, டிடிஎன்ஏ மீதும் உங்கள் மீதும். நீங்கள் லைக்கா நிறுவனத்தினுடைய உதவியை பெற்றுக்கொண்டுதான் பொது வேட்பாளரை ரணிலுக்காக நிறுத்தினதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது வணக்கர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. மிகவும் துயரமான ஒரு நாளும் கூட இன்றைக்கு இலங்கையில் கொத்மலையில் இடம்பெற்ற கோரமான ஒரு விபத்தில் 21 பயணிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த கால அரசியல் மற்றும் பல்வேறு சட்ட விதிமுறை மீறல்கள் இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் இவ்வாறான விபத்துக்களை நாளாந்தம் ஏற்படுத்தி வருகின்றது. அண்மையில் நடந்த மிக கோரமான விபத்து. இதற்கு அப்பால் இன்றைக்கு நாங்கள் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள், அவற்றின் முடிவுகள் தொடர்பாக இது முதல் தடவையாக இருந்தாலும் தேசநெட்டில் மிக அறிமுகமான தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பேச்சாளர் சுரேந்திரன் குருசாமி அவர்களுடன் நாங்கள் உரையாட இருக்கின்றோம். வணக்கம் சுரேந்திரன். வணக்கம் ஜெயபாலன் அவர்களே. என்னென்னால் இப்ப நடந்து முடிந்த தேர்தல் உங்களுக்கு எவ்வளவு திருப்தியை தந்திருக்கின்றது? உங்களுடைய இந்த தேர்தல் முடிவுகள் பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நல்லது. இந்த முதலாவதாக நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக ஒரு புதிய சின்னத்திலே முதலாக உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம். கிட்டத்தட்ட 2023 ஆண்டு நாங்கள் முதல் தடவையாக எங்களுடைய தேர்தல் விண்ணப்பங்களை நாங்கள் செய்திருந்தாலும் அந்த தேர்தல் நடைபெறவில்லை. இந்த முறை அந்த தேர்தல் 2 வருடங்களுக்கு பின்னர் நடந்தாலும் நாங்கள் முதல் தடவையாக ஒரு கூட்டணியாக புதிய சின்னத்திலே மக்கள் மத்தியில் சென்றிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ளக்கூடிய தேர்தல் முடிவுகளாகவே இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக அகில இலங்கை ரீதியிலே 106 ஆசனங்களையும் 89,000 வாக்குகளையும் நாங்கள் சுவீகரித்துள்ளோம். இது கிட்டத்தட்ட எங்களுடைய நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை விட 27,000 வாக்குகளை அதிகப்படியாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த வாக்குகள் உங்களுக்கு திருப்தி அளித்திருப்பதாக சொல்லிக்கிறீர்கள். அதுல ஒரு கணிசமான வெற்றியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்றால் வடக்கு கிழக்கில நடந்த இந்த தேர்தல் முடிவுகளின்படி நீங்கள் தமிழரசு கட்சிக்கு அடுத்த பெரிய கட்சியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கட்சி தேசிய மக்கள் சக்தி 2வது இடத்திலையும் நீங்கள் ஒரு 3வது இடத்திலையும் இருக்கீங்க. தமிழ் கட்சிகளுக்குள்ள நீங்கள் ஒரு 2வது இடம், அதுவும் முதல் தடவையாக தேர்தலில் போட்டியிட்டு இந்த இடத்தை இதற்கு அப்பாலே இதற்கு முந்தி போட்டியிட்ட தேசிய மக்கள் முன்னணி அவர்களை காட்டிலும் நீங்கள் அதிகப்படியான வாக்குகளையும் ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றீர்கள். எப்படி இது சாத்தியமானது என்று நீங்க நினைக்கிறீங்க? எந்த கொள்கையின் அடிப்படையில மக்கள் உங்களுக்கு இந்த வாக்குகளை தந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நல்லது. முதலாவது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு முதலாவதாக, அதாவது எங்களுடைய மக்களுடைய அரசியல் தீர்வு, சமஷ்டி முறையான தீர்வு, அதே போன்று எங்களுடைய மாகாண சபைகளின் அதிகாரங்களை பலப்படுத்த வேண்டும், அதைவிட நிரந்தரமான அபிவிருத்தியை சரியான முறையிலே அபிவிருத்தி விடயங்களை கையாள வேண்டும் என்ற வகையிலே எங்களுடைய அந்த கோட்பாடுகள் மக்களால் கணிசமாக புதுமுகமாக இருந்தாலும் கணிசமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2வது, விடுதலை போராட்ட இயக்கங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்த ஒரு கூட்டணியாக இது அமைந்திருக்கிறது. அவை மக்கள் போராளிகளை அல்லது தங்களுக்காக உயிர் நீத்த போராட்ட அமைப்புகளை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின் முதல் கட்டமாகவும் இதை கருத முடியும். இந்த
வெற்றி என்பது அடுத்தது வடக்கு கிழக்கு ரீதியாக பரந்துபட்ட நிலையிலே எங்களுடைய தேர்தல் வியூகம் அமைந்திருந்ததனாலே இந்த அதிகப்படியான ஆசனங்களையும் அதிகப்படியான வாக்குகளையும் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்திருந்தது. இலங்கையின் தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு விடயத்துல உங்களுடைய கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில ஒரு பாரிய இடைவெளி ஒன்று இருக்கு. அவர்கள் இந்த 13வது திருத்தத்தையோ மாகாண சபையையோ தொடக்க புள்ளியாக கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று தெரிவிச்சிருந்தார்கள். ஆனால் நீங்கள் அதுல குறிப்பாக ஜனநாயக தேசிய மக்கள் முன்னணி தேசிய கூட்டமைப்பு அதுல கொஞ்சம் மிக தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில தான் இந்த வாக்குகள் என்று நாங்க சொல்லிடுமா? அது மாத்திரம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல இப்ப அவர்களுடைய வித்தியாசமாக இருப்பது என்பது நீங்கள் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். கிட்டத்தட்ட 1986 ஆண்டு 87 ஆண்டு 13வது திருத்த சட்டம் என்பது கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த விடுதலை இயக்கங்கள் யாருமே அதை ஒரு அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு அதிகார பகிர்வு முறைமையாக நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். முதல் தடவையாக மாவட்ட சபைகளை தாண்டி மாகாண சபைகள் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதை நாங்கள் வருகின்றதை தட்டி கழிக்க கூடாது என்ற வகையிலே நாங்கள் மிக தெளிவாக அந்த கருத்தை அன்றிலிருந்து சொல்லி வருகிறோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முதல் தடவையாக தாங்கள் தான் அதை கண்டுபிடித்தது போல 13ஐ நாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை நாங்களும் தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரியும். இதிலே அரசியல் நிலைப்பாடு என்பதில் எங்களுடைய நிலைப்பாடு என்பது குறிப்பாக விடுதலை போராட்ட இயக்கங்கள் அனைவருமே தனிநாடு என்ற கோரிக்கையில் தான் பயணித்தவர். இன்று கூட அதில் இருக்கின்ற அனைவருக்கும் தனிநாடு என்ற கனவு இன்று வரை இருந்து கொண்டிருக்குது. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட அல்லது தமிழரசு கட்சியை விட அதிக தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் அதிக ஓர்மமான நிலைப்பாட்டில் இருந்தவர்களும் அந்த எதிர்பார்ப்போடு இருப்பவர்களும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகள். அது மாற்று கருத்தில் சாத்தியப்பாடு சாத்தியமில்லை என்பதற்கு அப்பாலே அவை இந்த சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு என்பதையும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடாகத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதாவது தமிழ் நிலம் சாத்தியமாகிற காலத்தில் சாத்தியமாகட்டும், அதுவரைக்கும் எங்களுடைய அரசியல் தீர்வு சமஷ்டி முறையாக இருக்க வேண்டும். அதுவரைக்கும் இந்த மாகாண சபை முறைமைகள் ஒரு அதிகார பயிர்வாக கை கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் மிக திடமான நிலைமையில இருக்கிறோம். அவர்கள் 13ஐ தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது 13ஐ தாங்கள் தொடக்க புள்ளியாக கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்ற கருத்திலே இந்த உள்ளூராட்சி சபைகள் கூட மாகாண சபைகளினுடைய அதிகார வரம்புக்குட்பட்டது. ஆகவே 13ஐ எதிர்க்கிறோம், மாகாண சபை கட்டமைப்பு எதிர்க்கிறோம் என்று இந்த தேர்தலிலே ஓர்வமாகவும் ஆர்வமாகவும் அவர்கள் பங்கு பெற்றியதும் அந்த வெற்றியை அவர்கள் கிளாகித்துக் கொள்வதையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் முன்னுக்கு பின் முரணான நிலைப்பாட்டிலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அது பரவாயில்லை. அரசியலில் அவர்கள் இரட்டை நிலைப்பாட்டிலே தங்களுடைய கருத்தை நாங்கள் 13 ஏற்றுக்கொள்ளவில்லை, மாகாண சபை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத விடயத்திற்காக அவர்கள் பங்கு பெற்றியதும் அதில் கிடைத்த வெற்றிகளை அவர்கள் கொண்டாடுவதும் என்பது எங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டிலே தான் அவர்களுடைய நடைமுறை அமைந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் வீடுகளுக்கு எல்லாம் சென்று இந்த பிரச்சாரம் நாங்கள் உங்களை தேர்தலுக்கு முதலே ஒரு நேர்காணல் காண முயற்சி செய்தால் அது சரிவரையில்லை என்றால் வீடுகளுக்கு எல்லாம் நீங்கள் போய் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த இந்த வீடுகள்ல போய் நீங்கள் மக்களோடு பேசுகின்ற பொழுது மக்கள் உங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்த்தார்கள்? அவர்கள் இந்த மாகாண சபை இந்த அதிகாரம் தமிழீழம் கேட்டார்களா அல்லது வேற விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டார்? நல்ல விடயம். இது உண்மையாக உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது ஒரு வட்டார ரீதியாக அங்கு களமிறக்கப்படுகிற வேட்பாளர்களுடைய முயற்சியாக அவர்களுடைய வேலை திட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல்களும் மேலதிகம் அதாவது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு தேசியம் என்பதற்கு அப்பாலே மக்கள் பெரிதாக இந்த வட்டாரங்களிலே எங்களிடம் தெரிவித்தது ஒன்று, நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வர என்பது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. அனைத்து தமிழ் தேசிய தரப்பில் இருப்பவர்களும் ஏன் தம்பி பிரிஞ்சு நிற்கிறீர்கள், எல்லாரும் ஒன்றா கேட்கலாம் தானே என்றது முதலாவது கோரிக்கை. இரண்டாவது, அவருடைய பிரதேசம் சார்ந்த அபிவிருத்தி பிரதேச சபையின் ஊடாக என்னென்ன விடயங்களை முன்னெடுக்க முடியும் என்பது திட்டமிடல், மற்றது கிராமங்களினுடைய அபிவிருத்தி, வடிகான்கள் அமைப்பது, குடிநீர் பிரச்சனைகள், பூங்காக்கள், போதை வஸ்து ஒழிப்பு, கிராம மட்டத்திலே அல்லது பிரதேச வட்டார மத்தியிலே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு இதை சொல்லுகிறேன். வெள்ள வடிகான்களை கட்டுவது, இது போன்ற விடயங்கள்
விடயங்கள் தான் அவர்களுடைய இப்படியான அந்த வட்டார ரீதியான அபிவிருத்தி சம்பந்தமான அல்லது உட்கட்டுமானங்கள் சம்பந்தமான கோரிக்கைகளே பிரதான பங்கை வகித்திருந்தது. தேர்தல் முடிஞ்சிட்டு இப்ப மக்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு சிக்கலான நிலைமை என்றால் உங்களோட கையில அந்த சபைகள் இல்லை, அந்த சபைகளை நீங்கள் தலைமை தாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை பெரும்பாலும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மக்கள் உங்களிடம் கேட்ட கோரிக்கைகளை நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்க? இது உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்க போகுது. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் கடந்த காலங்களில் கூட உள்ளூராட்சி சபைகளை அமைத்துக் கொண்டவர்கள் உள்ளூராட்சி சபையிலே நாங்கள் எடுக்கக்கூடிய நிதிகளில் இருந்து உள்ளூராட்சி சபை எடுத்து உள்ளூராட்சி சபைக்கு வழங்கப்படுகின்ற வரி பணத்தில் இருந்துதான் ஒவ்வொரு வருடமும் திட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த வரவு செலவு திட்டத்தை உள்ளூராட்சி சபை நிறைவேற்றிய பின்னால் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வார். அவை வட்டார ரீதியாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான ஒதுக்கீடுகள் என்பது இந்த பிரதேச சபையினாலே தான் மேற்கொள்ளப்படும். இந்த உள்ளூராட்சியிலே எங்களுடைய வெற்றி பெற்ற அல்லது வீதாசார ரீதியாக சபையிலே இடம்பெறுகின்ற அனைவருக்கும் சமமான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுவதுதான் வளமை. அந்த நிதி ஒதுக்கீடினூடாக எங்களால் முன்னெடுக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை நான் சொன்னது போல அந்த நாங்கள் முன்வைத்த அபிவிருத்தி திட்டங்களை இந்த கிடைக்கக்கூடிய பதவிகளினூடாக எங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியினூடாக இதை முன்னெடுக்க முடியும். இந்த திட்டங்களை முன்னெடுக்கின்ற இந்த விஷயத்துக்கு முதல் அங்கே ஒரு ஆட்சி குழுமம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் உள்ளூராட்சி சபைகளுக்கு. இப்ப இதுல டிடிஎன்ஏ ஒரு டீல் மேக்கராக இருக்குது பெரும்பாலான சபைகள்ல. அது யாழ்ப்பாண மாநகர சபை உட்பட அது மிக முக்கியமான சபை வடக்கு கிழக்குல. இந்த நிலைமையில உங்களுடைய இணைவு என்றது சபைக்கு சபை மாறுபடுமா அல்லது நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுப்பீங்களா? அதாவது யாழ் மாநகர சபையில தமிழரசு கட்சியோட கூட்டு, இன்னொரு மாகாண சபையில தமிழ் காங்கிரஸோட கூட்டு, அப்படி போவீங்களா அல்லது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்குக்கான சபைகளுக்கு ஒரே தீர்வாக எடுப்பீங்களா? அது எப்படி அமைய போகுது? மிக நல்ல ஆழமான கேள்வியும் சிரமமான கேள்வியும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது கட்சிகள் தங்களுக்குள்ளும் கூடி பேசிக் கொள்ளுகிறார்கள். தனியாக தமிழ் விடுதலை இயக்கம் நேற்றைய தினம் எங்களுடைய தலைமை குழு கூட்டம் நடைபெற்றது. அதுபோன்று மற்ற கட்சிகளிடையும் தலைமை குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அதன் பின்னராக கட்சிகளுக்குள்ளும் உதாரணமாக தமிழரசு கட்சியின் பிரமுகர்கள் எங்களுடைய தலைவர்களை அழைத்திருக்கிறார்கள் பேசுவதற்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர்களும் எங்களை அழைத்திருக்கிறார்கள் பேசுவதற்கு. அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தரப்பிலும் நாங்கள் எங்களோடு பேசுவதற்கான முயற்சி எங்களோடு பேசி இருக்கிறார். இதுல எங்களுடைய நிலைப்பாடு என்பது பிரதானமான நிலைப்பாடு தமிழ் தேசிய கட்சிகளோடு சேர்ந்து சபைகளை பலப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கு. இரண்டாவது, நீங்கள் சொன்னது போல அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களில் நாங்களும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சம்பந்தமான ஒரு கோரிக்கைகள் எங்களிடம் சபை அமைக்க எங்களோடு சேர்ந்து சபை அமைக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளிடம் நாங்கள் பேச வேண்டி இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையிலே எங்களுடைய கட்சிக்கும் எப்படியான பிரதான பங்குகள், அதாவது நாங்கள் அதிகூடிய விடயங்களை எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் கூட நீங்கள் இதற்கு முதல் கேட்ட கேள்விக்கு எப்படி அபிவிருத்தி விடயங்களை மக்களுக்கு சொன்ன விடயங்களை கையாள போறீர்கள் என்று கேட்டிருந்தீர்கள். அந்த விடயங்களை நாங்கள் செயல்படுத்துவதற்கு மக்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக அல்லது உள்ளூராட்சி சபை சம்பந்தமாக செயற்படுத்துகின்ற இந்த விடயங்களுக்கு இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எந்த அளவுக்கு எங்களோடு இணைந்து செயற்பட விருப்பம் தெரிவிக்கிறார்கள், விட்டுக் கொடுப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நாங்கள் யாரிடம் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம் என்ற முடிவை எட்ட முடியும். எங்களுடைய இந்த எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்தை எந்த கட்சிகள் வழங்குகின்றனவோ அந்த கட்சிகளோடு நீங்கள் சொன்னது போல ஒட்டுமொத்தமான ஆட்சி அமைப்புக்கான இடமும் ஏற்பட முடியும். இல்லை என்றால் எந்தெந்த இடங்களில் எங்களுடைய விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனவோ அந்த இடங்களில் எங்களுடைய ஆட்சி அமைப்பை நாங்கள் நிறுவிக்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எட்ட முடியும். ஒரு கட்சியோடு ஒரு தொடர்ந்தேர்ச்சியான நிலைப்பாட்டை எடுக்க போகிறோமா அல்லது ஒவ்வொரு தொகுதி சார்ந்து அல்லது மாவட்டம் சார்ந்து எங்களுடைய நிலைப்பாடுகள் மாற்றம் அடையுமா என்பது இந்த தமிழ் தேசிய கட்சிகளோடு நடத்துகின்ற பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய விட்டுக் கொடுப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விடயங்களின் அடிப்படையில் தான் அந்த தீர்மானம் அமைந்திருக்கு. கிட்டத்தட்ட நான்
நினைக்கிறேன் நீங்கள் ஜூன் 2 இந்த ஆட்சி குழுமத்தை அமைக்க வேண்டும் நினைக்கிறேன். அதுக்கு முன்பாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் நிறைவுக்கு வரும் நினைக்கிறீங்க? வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது மிக பாரிய செயற்கரிய கோரிக்கைகளாக இருக்காது. அபிவிருத்தி சார்ந்து எங்களுடைய கட்சிகளுக்கும் நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற பொழுது எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள், எங்களுடைய உறுப்பினர்களுடைய செயற்பாடுகளுக்கு உங்களுடைய அங்கீகாரம் அல்லது விட்டுக் கொடுப்பு, இணைந்து செயற்படுகின்ற தன்மை எப்படி அமைந்திருக்கும் என்பதுதான் அதன் சாராம்சமாக இருக்கு. அதில் நாங்கள் விட்டுக் கொடுப்புகள் எட்டப்பட்டால் அது முதல் கட்டமாக இருக்கும். இந்த கூட்டு என்பது ஆட்சி அமைப்பதற்காகத்தான் என்று சொன்னால் நாங்கள் யாரோடும் சேர்ந்து ஆட்சி அமைக்க. ஆனால் இது ஒரு கொள்கை ரீதியான இணைவாக, குறிப்பாக கஜேந்திரகுமார் அவர்களுடைய கருத்தின்படி இது பிரதேச சபையின் ஆட்சி அமைப்புக்கானதான விடயத்தை தாண்டி கொள்கை ரீதியான இணைவாக இருக்க வேண்டும் என்று அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போன்று கொள்கை ரீதியாக இணைவதாக இருந்தால் அது தொடர்ச்சியான இணைவாக அது இருக்க வேண்டும். உள்ளாட்சி சபையினுடைய சபை அமைப்பது மாத்திரமல்ல, தொடர்ச்சியான இணைவாக இருக்க வேண்டும். அந்த சாத்தியக்கூறுகளைத்தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே பரிசீலிக்க வேண்டியதாக. அவர்கள் கொள்கை ரீதியான இணைவு என்கின்ற பொழுது அவர்களுடைய கொள்கை என்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த மாகாண சபையை ஏற்றுக்கொள்ளாது, 13வது திருத்தத்தை ஆரம்ப புள்ளியாகவும் ஏற்றுக்கொள்ளாத என்ற விஷயம். அதுல டெலோ மட்டுமல்ல, ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு மிக இறுக்கமாக இருக்கு. அப்ப இது ஒரு சிக்கலான புள்ளியாகத்தான் இருக்கும். நிச்சயமா. ஏனென்றால் இது நாங்களும் அதை ஒரு ஆரம்ப புள்ளியோ தீர்வாகவோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த அதிகார பகிர்வு முறையிலே அல்லது அதிகார பரவலாக்க முறையிலே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற வகையிலே தான் இந்த தேர்தல்களில் நாங்கள் அன்றும் இன்றும் போட்டியிடுகிறோம். ஏன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த நிலைப்பாட்டிலே தான் இந்த தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்கிறார். வெளியே அவர்கள் இப்படி சொன்னாலும் கூட கொள்கை நிலைப்பாட்டிலே அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஆனால் இதை தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறோம், அல்ல இந்த புரிந்துணர்வை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா என்ற விடயத்தை அவர்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். சகட்டு மேனிக்கு நாங்கள் 13 ஏற்றுக்கொள்ளவில்லை, மாகாண சபை முறைமை ஏற்றுக்கொள்ளவில்லை, உள்ளாட்சி சபையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் நிற்பது கூட ஒரு வில்லங்கமான விடயமாகத்தான் இருக்கும். அது அவர்கள் அதை தேர்தலில் பங்கு பெற்றுவதன் மூலம் அதில் ஏதோ ஒரு ஏற்றுக்கொள்கள் இணக்கப்பாட்டை அவர்கள் எட்டியபடியால் தான் தேர்தலில் பங்கு பெற்றி இருக்கிறார். அதை ஏற்கனவே நாங்கள் உரையாடியது போல அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில சில வித்தியாசங்களும் இருக்குது. சுகாஸ் அவர்கள் உரையாற்றுகின்ற போது இலங்கை தேசிய கொடிக்கு பக்கத்திலேயும் தான் போக மாட்டேன் என்று சொல்றார். ஆனால் இலங்கை தேசிய கொடிகள், தேசிய கீதம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுத்துத்தான் இவர்கள் எல்லாரும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆமா ஆமா. அப்ப அந்த 6ஆம் திருத்த சட்டத்தை கூட ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டுத்தான் அதற்கு கூட அவர்களுடைய தலைவர்கள் ஒரு பேட்டியிலே அதை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் அந்த முறையை ஏற்றுக்கொண்டுதான் பாராளுமன்றத்துக்கு சென்று எங்களுக்கான விடயங்களை கையாள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். ஆகவே நாங்கள் செய்வது குற்றம் என்றும் அவர்கள் செய்வது சரி என்றும் அந்த நிலைப்பாடுகளை விடுத்து உண்மையாக மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய விடயமாக இந்த வெற்றியை எப்படி கையாளுவது என்பதையும், எப்படி சபைகளை நாங்கள் தெற்கில் இருக்கக்கூடிய சக்திகளுக்கு நாங்கள் அந்த விட்டுக் கொடுப்பை செய்யாமல் எப்படி சபைகளை தமிழ் தேசிய தரப்பில் இருப்பவர்களை பலப்படுத்தக்கூடிய நிலைமையை எட்ட வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கமாக இருக்க வேண்டும். தேர்தல் முடிவுகள் வலு தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய மிகப்பெரிய பிரச்சாரமாக இருந்தது சுமந்திரனை வெளியேற்ற வேண்டும், தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும், என்பிபியை நிராகரிக்க வேண்டும். பார்க்க சுமந்திரன் நீக்கப்பட்ட தமிழரசு கட்சியை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மக்களுடைய தீர்ப்பு முற்றாக மாறாக இருக்குது. என்றால் அவர்களுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது. தமிழரசு கட்சியுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கின்றது. உங்களுடைய வாக்கு வங்கி 0வில் இருந்து ஹீரோவாக வந்திருக்கு, 85,000 வாக்கு. அதே நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வாக்கு வங்கி வீழ்ச்சியை கண்டிருக்கு. கிட்டத்தட்ட 14,000 பேர் குறைவாக வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் புதிய கூட்டிணைவுகளை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவ்வளவு தூரம் வாங்க. அப்ப இந்த மக்கள் தீர்ப்பென்ற வரைக்கும் அடுத்தது நீங்கள் தமிழரசு கட்சியில இருந்துதான் நீங்கள் வெளியில வந்திருக்கிறீங்க. இப்ப அவர்கள் உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறத நாங்க அவர்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. சுமந்திரனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தமிழரசு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர்களோட என்னென்று கூட்டு சேர்றது என்ற ஒரு பிரச்சனை அவர் தமிழரசு கட்சிக்கு இருக்கு. இப்ப உங்களுடைய இந்த டீல் மேக்கிங் என்றது நீங்கள் ஒரு முக்கிய சக்தியாக மாறி இருக்கு.
அப்ப இதுல தமிழரசு கட்சி நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு தென்படுது. அப்படியா? அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, முதலாவது இந்த கிட்டத்தட்ட நீங்களும் அவர்களும் ஒரே ஒரே கொள்கை ரீதியான உடன்பாடும் கூடுதலாக இருக்குது போல இருக்கு. சில திருத்தங்களை நான் மேற்கொள்றேன். இதுல ஒன்று, நாங்கள் தமிழரசு கட்சியை விட்டு வெளியில வரையில தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி தான் பிரிந்து சென்றார்கள். தனித்து தேர்தலை கேட்போம். அதில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், எங்களை விட அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சின்னத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வளர்த்தபடியினால மக்கள் அந்த சின்னத்திலிருந்து பிரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. ஆகவே அந்த தனி மனித தாக்குதல், தனி மனிதனாக சுமந்திரனை நீக்க வேண்டும், அந்த தனி மனித தாக்குதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சின்னத்தை தமிழரசு கட்சி என்ற அந்த கட்சிக்கான வாக்குகளாகத்தான் அதை பார்க்கிறோம். அது மாதிரி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே எங்களுடைய நீங்க கொள்கை பிரகடனம், எங்களுடைய நிலைப்பாட்டுக்கான இதில் சேர்ந்திருப்பவர்கள் அனைவர்களுடைய விழுந்த வாக்காகத்தான் நாங்கள் அதை அதை அந்த திருத்தத்தை நாங்கள் மேற்கொள்ளுவோம் இந்த கலந்துரையாடல். அதாவது தனி மனித தாக்குதல்களை எப்பொழுதும் நாங்கள் மேற்கொண்டவர்கள் அல்ல. தனித்து ஒருவரை நாங்கள் சாடுவதில்லை. கொள்கை ரீதியான விடயங்களைத்தான் கருத்திலே கொள்ள வேண்டும். இதுல நீங்கள் சொன்னது போல அந்த ஒரு சிரமம், அந்த முறையான இறுக்கமான நிலைமை ஒன்று அங்கு ஏற்பட்டது. அந்த காட்டும் விமர்சனங்கள், தேர்தலை வெல்ல வேண்டும் என்ற குறுகிய சிந்தனையோடு அளவுக்கு மீறிய விமர்சனங்களை முன்வைத்தது என்ற விடயங்களில் சைக்கிள் கட்சியினர் அதி தீவிரமாக மற்றவர்களை தாக்குகின்ற அரசியலை கடுமையாக செய்திருக்கிறார்கள். இது திருப்பி இணைந்து செயற்படுவதற்கு ஒரு இடைவெளியை ஏற்படுத்தித்தான் இருக்கிறது. அது இரண்டு பக்கமும் அது இருக்கிறது. தமிழரசு கட்சியோடு மாத்திரமல்ல, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு கூட அந்த சங்கடங்கள் இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து பிரிந்து சென்ற தமிழரசு கட்சி மீண்டும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிக்க வேண்டும் என்ற தேவையை, அவர்கள் எங்களை விட அதிக வாக்குகளை எடுத்திருந்தாலும் கூட அந்த தேவையை அவர் உணர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பார்த்தீர்கள் என்றால் 88,000 வாக்குகளை தமிழரசு கட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. 42,000 வாக்குகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெற்றது. இரண்டையும் சேர்த்தீர்கள் கிட்டத்தட்ட 1,20,000 வாக்குகள், 1,10,000 வாக்குகள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது கடந்த கால உள்ளூராட்சி சபை தேர்தலிலோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் பயணித்த காலத்திட்ட பாராளுமன்ற வாக்கு வங்கிகளிலிருந்து ஒரு சரிவைத்தான் ஏற்படுத்தி, தனித்து நாங்கள் தமிழரசு கட்சியாக தனித்து நின்று தேர்தல் கேட்போம், தேர்தல் முறைமையிலே நீங்களும் வெளியே நின்று தேர்தலை கேளுங்கள், நாங்கள் அதிக ஆசனங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு கோட்பாடு அந்த நேரத்திலே சொல்லப்பட்டு இப்பொழுதும் சொல்லப்பட்டிருந்தாலும், கணக்க பிள்ளைகள் அப்படி பேசினாலும் கணக்கு அப்படி பேசவில்லை. கணக்குகளை பார்த்தீர்கள் என்றால் வாக்குகளுக்கு பின்னரான அவர்களுடைய பிரச்சாரத்தை வெளியே பேசுபவர்கள் அப்படி அதிகமாக பேசினாலும் வாக்கு வங்கிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரிவுதான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதை நாங்கள் அந்த தனித்து கேட்கின்ற பொழுது அதிக வாக்கு வரும் அல்லது அதிக ஆசனங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது, குறிப்பாக நான் அதிலே அந்த நேரத்திலே நான் தெரிவித்திருந்தது, இந்த முறைமை பிரிந்து நிற்போமாக நின்றால் குறிப்பாக தெற்கில் இருக்கக்கூடிய தேசிய சக்திகளுக்கு அந்த இடைவெளி அதிக சந்தர்ப்பத்தை வழங்கிவிடும் என்று நான் அப்பொழுதிருந்து கடுமையாக அதை தெரிவித்து வந்தவர். தனித்து போட்டியிடுவது அவருடைய சுதந்திரம். இது அதற்கு நிரூபணமாகி, குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் 71 ஆசனங்களை தேசிய மக்கள் முன்னணி பெற்றிருக்கிறார். இந்த காரணம் எங்களுக்குள் ஏற்பட்ட இந்த இடைவெளி. உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் ஆண்டு வந்த பொழுது, எங்கள் கைகள் இருந்த பொழுது எங்களுடைய உறுப்பினர்கள் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருந்தார்கள். இன்று யாழ்ப்பாணத்தை பார்த்தீர்கள் என்றால் உள்ளூராட்சி சபைக்கு சொந்தமான வீதி அபிவிருத்திகள், தம்பரளி அபிவிருத்திகள், மின்விளக்கு பொருத்துதல், வடிகான்கள் அமைத்தல், சுகாதாரம், பூங்காக்கள், சனசமூக நிலையங்கள், வாசிக சாலைகள், சந்தை கட்டிடங்கள் என்று பல திட்டங்களை நாங்கள் ஒன்றிணைந்த நேரத்திலே செய்திருந்தோம். அதை அறுவடை செய்வதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து மக்களிடம் சென்றிருந்தால் அந்த அறுவடை மிக பலமானதாக இருந்திருக்கும். குறிப்பாக யாழ் மாநகர சபையில் நாங்கள் 21 ஆசனங்களை பெற்றிருந்தோம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழரசு கட்சி 13 ஆசனத்தையும் நாங்கள் 4 ஆசனங்களையும் பெற்றிருக்கிறோம். 17 ஆசனங்கள், 4 ஆசனத்தை இழந்திருக்கிறோம். எங்கு இழந்திருக்கிறோம் என்றால் அது நாங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் இழந்திருக்கிறோம். அப்படித்தான் எல்லா சபைகளிலும் அதிக ஆசனங்கள் ஒரு தனி கட்சியாக பெற்றிருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பெற்ற ஆசனங்களோ அல்லது அந்த வாக்கு வங்கியில் ஒரு பின்னடைவும் சிதைவும் ஏற்பட்டிருப்பதை கணக்குகள் சொல்லுகின்றன, நான் சொல்லவில்லை. நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் வரலாற்று ரீதியாக காணி அபகரிப்பு, இப்படியான ஒரு ஆக்கிரமிப்பு எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது. அதற்காக ஆயுத
ரீதியான போராட்டம் நடைபெற்றது. பின்னர் இனக்குடிப்பெரம்பல் சிதைப்பு ஏற்பட்டது, அதாவது குடியேற்ற திட்டங்களினூடாக. பின்னர் பௌத்தமயமாக்கல் என்ற ரீதியாக மத ரீதியான கட்டமைப்பு எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது. இப்பொழுது இதை சிஸ்டமேட்டிக் என்று சொல்வார்கள். இப்பொழுது அரசியல் ரீதியான அல்லது அரசியல் மயப்படுத்தல் தென்னிலங்கை தேசிய சக்தியினுடைய கொள்கைகளை கொண்டு அரசியல் மயப்படுத்தி எங்களை ஆக்கிரமிப்பதற்கான செயல்பாடாக இப்பொழுது அது பரிணமித்திருக்கிறது. இதுதான் அபாயகரமானது. ஏனென்றால் இது அவர்களுடைய கைகளுக்குள் செல்லுமாக இருந்தால் அவர்களுடைய கொள்கைகளை வைத்துக் கொண்டு எங்களுடைய மிச்ச விடயங்கள், காணி அபகரிப்பு, இனக்குடிப்பெரம்பல் சுத்திகரிப்பு, மத ரீதியான ஆக்கிரமிப்பு என்பதை நியாயப்படுத்தப்பட்ட விடயமாக, அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக அது கையாளப்படுற சூழ்நிலை எதிர்காலத்தில் ஏற்படும். அதை தவிர்த்துக் கொள்வதற்கு நான் கட்டிக்காரன், நீ கட்டிக்காரன், அதிகம் வென்றோம் தோத்தோம் என்பதை தவிர்த்து இதை ஒரு மக்கள் தந்திருக்கிற ஒரு செய்தியாக, மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், தனித்து வாக்கு நீங்கள் சபை அமைக்க முடியாது, ஒன்றிணைந்தால் தான் சபை அமைக்கலாம் என்ற திரிசங்கு நிலையிலே தான் மக்கள் எங்களை விட்டிருக்கிறார். இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டியதன் தேவையும் எதிர்காலத்தில் இணைந்து செயற்படுவதன் மூலம்தான் இந்த மிக பிரதானமான ராட்சத வடிவமான அரசியல் பயப்படுத்துகின்ற அரசியல் ரீதியான வெற்றியை தென்னிலங்கை சக்திகள் பெற்றுக் கொள்ளுகிற இந்த ஆபத்திலிருந்து எங்கள் இனத்தை காத்துக் கொள்ள முடியும். ஒரு முக்கியமான புள்ளி நீங்க சொல்ற விஷயம் முக்கியம். ஆனா இந்த வெறுமனே இந்த ஒற்றுமை என்றது போதுமானதா தமிழ் மக்களுக்கு? ஏனென்றால் தமிழ் மக்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல அபிவிருத்தியையும் சேர்த்து, உரிமையினுடைய முதலாவது அடிப்படை அபிவிருத்தி இல்லாமல் எங்களுடைய பிரதேசங்களை வச்சிருக்கின்ற பொழுது மக்கள் கொழும்புக்கோ கனடாக்கோ வெளியேறி போகத்தான் விரும்புவார். அப்ப இந்த 16 ஆண்டு காலம், யுத்தத்துக்கு பின்னான 16 ஆண்டு காலத்துல தமிழ் தலைமைகள், குறிப்பாக வடமாகாண சபை உருவாக்கப்பட்ட காலத்துல கூட ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அந்த அநியாயத்துக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார். இது வெறுமனே ஒற்றுமையின் மூலம் மட்டுமே தீர்க்கப்படும் என்று நான் நம்பவில்லை. நீங்கள் என்ன பாக்குறீங்களே? அதாவது தனித்த ஒற்றுமை மூலம் இதை தீர்க்க முடியாது. ஆனால் ஒன்றித்து பயணித்துக் கொண்டு இந்த அரசியல் பலமாக நாங்கள் செயற்படுகின்ற பொழுது வெளி சக்திகளினுடைய ஊடுருவலை, அரசியல் மயமாக்கலை தடுத்து நிறுத்துவது. உதாரணமாக காணி அபகரிக்கப்படுகிறது. காணி அபகரிப்பை தடுப்பதன் மூலம் தமிழ் மக்கள் செழிப்படைந்து விட முடியாது. பௌத்த மதத்தை தடுப்பதன் மூலம் தமிழ் மக்கள் செழிப்படைந்து விட முடியாது. இனக்குடிப்பெரம்பல் சிதைப்பை தடுப்பதன் மூலம் தமிழ் மக்கள் செழிப்படைந்து விட முடியாது. நீங்கள் சொல்வது கூட எங்களுடைய மக்களே நாட்டை விட்டு வெளியேறுவதால் தான் அதிக இனக்குடிப்பெரம்பல் சிதைப்பு நடைபெறுகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எங்களுடைய ஆசனங்கள், பாராளுமன்ற ஆசனங்கள் கணிசமாக குறைவடைந்து வருகின்றது. இந்த விஷயங்களை தனித்து ஒற்றுமையாக இருப்பதால் மாத்திரம் இதை நாங்கள் சாதித்து விட முடியாது. ஆனால் ஒற்றுமையாக இருப்பதன் மூலம் இந்த திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் செயற்படுவதோடு, நீங்கள் சொன்னது போல நான் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் களமிறங்கிய பொழுது பிரதானமாக நான் முன்வைத்த கொள்கை ஒரு தற்சார்பு பொருளாதார கொள்கை. அது தனி மனிதராக வீட்டுக்கு வீடு கோழி வளர்ப்பது, மாடு வளர்ப்பது அல்ல. எங்களுடைய வடக்கு கிழக்கு, எங்களுடைய தாயகம் ஒரு சுயமான கட்டமைப்பாக இருக்கக்கூடிய அளவு நாங்கள் பொருளாதார ரீதியாக சர்வதேச உள்நாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வந்து மிகப்பாரிய கட்டமைப்புகளை, பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்கி எங்கள் மக்களை இந்த நாட்டிலே கௌரவமான பிரஜைகளாக வாழக்கூடிய பொருளாதார நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும். நான் பிரதானமாக இந்த 13வது திருத்தச் சட்டம், இந்த பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் மீள வழங்கப்பட வேண்டும், ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை இந்த மாகாண சபை அதிகாரங்களோடு பலப்படுத்த வேண்டும். காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரங்கள் உட்பட நிதி அதிகாரம் மிக அவசியம் என்பதை பலமுறை நான் சொல்லி வருகிறேன். நிதி அதிகாரம் என்பது மாகாண சபைக்கு இருந்தால்தான் அபிவிருத்தி திட்டங்களை நேரடியாக மாகாண சபைகள் கையாளக்கூடிய நிலைமைக்கு அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கும். தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக வருவது மாத்திரமல்ல, அதற்கான இடைவெளியையும் அதற்கான விற்பனர்களையும் அதற்காக கையாளக்கூடிய அனுபவம் மிக்கவர்களுக்கும் கூட இந்த அரசியல் முக்கியத்துவத்தை வழங்கி நாங்கள் இது பலமான பொருளாதார கட்டமைப்பாக நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அது மிக அவசியமானது. நீங்கள் சொல்வது போல நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு பிரதான சக்தியாக தமிழ் பிரதேசங்கள்ல வந்ததுக்கு பிற்பாடு தமிழ் கட்சிகள் இந்த அபிவிருத்தியை பற்றி பேசுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது எவ்வளவு ஃப்ரூட்ஃபுல்லா வரும் என்றதை பொறுத்து தான் எதிர்காலத்துல தமிழ் தேசிய கட்சிகளுடைய இருப்பு தாங்கி இருக்குது. இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம்? நிச்சயமாக இது இன்றல்ல, நான் 2020ஆம் ஆண்டே இதை உணர்ந்து கொண்டுதான் அந்த கருத்தை நாங்கள் முன்வைத்தனாங்க. அப்பொழுது முதல் கட்டமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இருந்த பொழுது எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வழக்கமாக எங்களுடைய தேசிய பிரச்சினை, ஐநா பிரச்சினை, காணி அபகரிப்பு என்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம்
முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்தாலும் முதல் தடவையாக தற்சார்பு பொருளாதார கொள்கை, வேலை அபிவிருத்தி திட்டங்கள், வேலை வாய்ப்புகள் என்ற விடயங்களை உள்வாங்கி 50% வெயிட்டேஜ் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்டிருந்த பொழுது எல்லா கட்சிகளும் தற்சார்பு என்று பேசினார்களே தவிர அந்த உண்மையான அதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு என்ன, அது எப்படி அமைந்திருக்கும் என்ற நுட்பமும் அந்த விடயங்களை கையாளக்கூடிய அறிவு துறைசார் நிபுணர்களும் இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளில் இல்லாமல் இருப்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம். நாடு இன்னும் பொருளாதாரத்திலிருந்து மீளாதபடியினாலே மீண்டும் வேறு ஒரு அலை வந்து என்பிபி இடத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இப்பொழுது தெற்கிலே அரசியல் ரீதியாக உருவாகி கொண்டிருக்கு. அப்படியான ஒரு அரசியல் அலை ஏற்பட்டு இன்னொரு 4 வருடங்களில் என்பிபி நீக்கம் செய்யப்பட்டு வேறு ஒரு சக்தி தெற்கிலே ஆட்சிக்கு வந்தால் அந்த சக்தியினுடைய என்பிபி நீக்கத்து வருகின்ற பொழுது அந்த இடைவெளியை வடக்கு கிழக்கிலே என்பிபி இடைவெளியை அந்த சக்தி நிரப்பிக் கொள்ற அபாயமும் இருக்கு. அது சில வேளை மொட்டு கட்சியாக இருக்கலாம் அல்லது இன்னொரு புதிய அரசியல் சக்தியாக இருக்கலாம். அவர்களுடைய கொள்கைகள் எப்படி இருக்கும் என்பதும் ஒரு ஆபத்தானவையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே இந்த நிரப்பீடு என்பது இன்னும் நீண்ட காலத்தில் சிந்திப்போமா, இன்னொரு 4 வருடத்துக்கு சிந்திப்போமாக இருந்தால் என்பிபி அல்ல, என்பிபியை நிரப்புகின்ற இன்னொரு கட்சியினாலே அந்த என்பிபி விட்டு செல்லுகின்ற இடைவெளி நிரப்பப்படும். அது தமிழ் தேசிய பரப்பினாலே நிரப்பப்படாத அபாயம் வரும். அதற்குத்தான் நீங்கள் சொல்லுகின்ற இந்த பொருளாதார கட்டமைப்பு, அதை கையாளக்கூடியவர்களை கசப்புணர்வுகள் இருந்தாலும் அந்த கொள்கைகளை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் அவை இரண்டும் இரட்டை திசையில் பயணிப்பதாக இருந்தாலும் சமாந்தரமாக அவற்றை கையாளக்கூடிய பக்குவத்துக்கு தமிழ் தேசிய கட்சிகள் வர வேண்டும். உணர்வு ரீதியான கருத்துக்களை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்காமல் ஆக்கப்பூர்வமான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற நிலைமைக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள. கடந்த உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரங்களையும் சரி, அதற்கு முன்பாக நடந்த சில அரசியல் நடவடிக்கைகளையும் ஜனநாயக தேசிய மக்கள் கூட்டமைப்பினுடைய பிரச்சாரம் சற்று வித்தியாசமாகத்தான் இருந்தது. உண்மையிலேயே நான் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த தேர்தல் வாக்கு வங்கியை நான் எதிர்பார்த்திருக்கே இல்லை. நான் எதிர்பார்க்க குறைவாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். இது இந்த போட்டி பெரும்பாலும் தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுல நீங்கள் ஒரு வகிபாகம் இருக்கும் என்ற அளவுக்கு நாங்கள் எண்ணெயில. ஆனால் மக்கள் மிக தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தில். இந்த பிரச்சாரங்கள்ல தமிழரசு கட்சியும் சரி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சரி, இந்த தேசிய என்பிபிக்கு எதிராக மிக கடுமையான பிரச்சாரம் ஒன்றை செய்திருந்தார்கள். தனிநபர் தாக்குதல்கள் உட்பட இனவாத கருத்துக்களும், என்பிபிய சவப்பட்டிக்குள்ள வெப்பம், எங்கட அப்பு மாஞ்சி ஆண்ட இடத்துல அப்புகாமி வந்துட்டார், இப்படியான இந்த இனவாத கருத்துக்கள் பொங்கி வளைஞ்சிருந்தது. ஆனால் அதுகளுக்கு அப்பால மக்கள் அதெல்லாம் பேசாத ஒரு உங்களுடைய தரப்புக்கு வாக்களித்திருக்கிறார். அதே நேரம் நீங்கள் பாராளுமன்ற பட்ஜெட் பொருளாதார தீர்வு விடயத்தில் நீங்கள் என்பிபிக்கு சாதகமாக வாக்களித்திருந்தது. என்பிபி சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஒன்று இருக்கா? சாஃப்ட் கார்னர் இல்ல எங்கள்கிட்ட. மற்ற சிங்கள பேரினவாத கட்சிகளோட ஒப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கான்னு. சாஃப்ட் கார்னர் என்று நாங்கள் அதை சொல்ல முடியாது. அது எங்களுடைய சாஃப்ட் கார்னர் அல்ல. நல்லாட்சி அரசாங்க காலத்திலே மாகாண சபைகளுக்கு மைத்திரிபால ரணில் ஆட்சியிலே பாரிய அளவு நிதி ஒதுக்கப்பட்டது. மாகாண சபைகளுக்கு எந்த தெற்கிலே இருக்கக்கூடிய எந்த மாகாண சபைகளுக்கும் அல்லாத, வடக்குக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக பாரிய அளவு நிதி வடமாகாண சபைக்கு அந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வழக்கமாக பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று பட்ஜெட்டை படித்து பார்க்காமலே அதற்கு எதிராக வாக்களிக்கிற நிலைமைதான் எங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த பட்ஜெட்டை சரியாக வாசித்து இதை நாங்கள் நிராகரித்தால் வடக்குக்கு எங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியை நிராகரிக்கிறது போன்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படும் என்றால் மாகாண சபை அப்பொழுது எங்கள் கைகளில் இருந்த நிலைமையில் நாங்கள் அந்த நிலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு 2 தடவைகள் வழங்கப்பட்டிருந்தது. என்பிபியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்தி சார்ந்து காத்திரமான வரவு செலவு திட்டம் வருகின்ற பொழுது அது ஐநாவிலே வேர்ல்ட் பேங்க்ல அந்த நிலப்பாடு வந்தான, யுஎன்டிபியில அந்த நிலப்பாடு வந்தான, இலங்கை அரசாங்கத்துல நிலப்பாடு வந்தான, அதை நாங்கள் வரவேற்கணும். எங்களுடைய நீங்கள் சொன்னது போல மக்களுடைய நலன் கருதி, எங்களுடைய இன நலன் கருதி அதை நாங்கள் செயற்படுத்தியதான் ஆக வேண்டும். இதுல நாங்கள் அவர் செய்தார் இவர் செய்தார் என்று பார்க்க வேண்டிய சாஃப்ட் கார்னர் என்பது அல்ல. இது எப்படி இந்த அரசியல்ல எங்களுக்கு சாதகமான விடயங்களை கையாள்வதும் அதை தூண்டுவது. உதாரணமாக நாங்கள் இந்தியாவை நோக்கி ஒரு கடித வரைவை நாங்கள் எழுதினோம். அப்பொழுது பலர் எங்களுக்கு எதிராக
தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கிற பலர்கள் எங்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார். 13 ஏற்றுக்கொண்டோம். நான் 13 ஏற்றுக்கொண்டு அந்த கடிதம் அனுப்பவில்லை. நாங்கள் சொன்னது எங்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு இந்தியா ஆதரவு வழங்க வேண்டும். அதில் முதல் கட்டமாக 13வது திருத்தச் சட்டத்தை முழுதாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அது வரைக்கும் இலங்கை அரசியலிலே தெற்கிலே இருப்பவர்கள் யாருமே எங்களுடைய அரசியல் தீர்வை பற்றி பேசாதவர்கள். அந்த கடித வரைவுக்கு பின்னர் அது மஹிந்த ராஜபக்சேவனுடைய மொட்டு கட்சியாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவுடைய ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய என்பிபியாக இருக்கலாம். அனைவரும் ஒரே திசையிலே அந்த கடித வரைவின் திசையிலேயே தங்கள் அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார். சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கிறது, அதை நாங்கள் தீர்க்க வேண்டும், அதற்கு ஒரு புதிய அரசியல் யாப்பை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அது வரைக்கும் இந்த இருக்கின்ற மாகாண சபையின் பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மீள வழங்கி ஒரு பலமான மாகாண சபை கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியை வழங்க ஆரம்பித்தார். எந்த கடிதத்தில் என்னத்தை எழுதினோமோ அதை எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தார். இது ஒரு நல்ல மாற்றம் அல்லவா தென்னிலங்கையிலே? இந்த உள்ளூராட்சி சபைகளை இணைப்பதில் நீங்கள் ஆரோடு இணைய வேண்டும், ஆரோடு இணையக்கூடாது என்று ஏதாவது ஒரு சமிஞ்சையை உங்களுக்கு இந்தியாவோ இந்திய தூதரங்களோ வழங்கி இல்ல? இதுவரைக்கும் அப்படியான தலையீடுகள் நெருக்கடிகள் எதுவும் எங்களுக்கு யாரும் வழங்கவில்லை. நாங்களே பேசியதை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற சுதந்திரமான செயற்பாட்டில் தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த உள்ளூராட்சி சபைகளை அமைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயம் கடந்த கால தேர்தலில் இது ஒரு சிக்கலான கேள்வி, இதை நான் உங்கள்கிட்ட கேட்காமலும் இருக்கிறேன். உங்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, டிடிஎன்ஏ மீதும் உங்கள் மீதும். நீங்கள் லைக்கா நிறுவனத்தினுடைய உதவியை பெற்றுக்கொண்டுதான் பொது வேட்பாளரை ரணிலுக்காக நிறுத்தினதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்காக கோடிக்கணக்கான நிதி வழங்கப்பட்டதாகவும் அந்த குற்றச்சாட்டு சொல்லுது. இது சம்பந்தமாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது இந்த அரசியல் ரீதியாக ஒவ்வொருவர் அதே போன்று லைக்கா நிறுவனம் அல்ல, தமிழரசு கட்சிக்கு லிபரா நிறுவனத்தினால் பாரிய அளவு நிதி வழங்கப்படுகின்ற குற்றச்சாட்டை கூட பலர் சொல்லுகிறார். அது இந்த வியாபார போட்டியாளர்களை எதிர்த்தரப்புகளோடு இணைத்து இவர் அவருக்கு உதவி செய்கிறார், இவருக்கு உதவி செய்கிறார் அரசியல் நிலைப்பாட்டை சொல்லுவரும் இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய பலரிடம், தனிப்பட்டவர்களிடமும் கூட நிறுவனங்களிடம் கூட எங்களுடைய இந்த பொது வேட்பாளர் கொள்கைக்கான தேர்தல் பிரச்சாரத்துக்கான நிதி கோரியது உண்மை. ஆனால் இப்படியான நிதி வளங்கள் எதுவும் எங்களுக்கு நீங்கள் சொல்வது போல குறிப்பாக லைக்கா நிறுவனத்திடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளுக்கு அவர்கள் பாரிய எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் பாரிய நிதியுதவியை அவர்களுக்கு செய்திருந்தார், அவருடைய வாழ்வாதாரமாக. விற்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அல்லது அதை வாங்குவதற்கான எந்த ஒரு நடவடிக்கை நடக்கவில்லைன்னு சொல்றீங்க? இல்ல, அந்த விதமான. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு கட்சி எல்லா தேர்தல் நேரங்களிலும் நாங்கள் பலரிடமும் எங்களுடைய தேர்தல் விடயங்களுக்கான நிதியுதவியை கோருவது வழக்கம். சில தனிப்பட்ட ரீதியில் கூட சிலர் கனடாவில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து இந்த பொது வேட்பாளருக்கான நிதியுதவிகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்படியான ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட வகையிலே அப்படியான நிதியுதவி எதுவும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப எவ்வளவு காலத்துல நீங்கள் எவ்வளவு காலம் எடுக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த டீல்கள் முடிவுக்கு வர? இந்த டீல்கள் செய்யப்படுகின்ற பொழுது நீங்கள் பதவிகளை கோருவீர்களா? இந்த பதவி எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுமா? அது ஒரு முக்கிய தடையாக அமையுமா? இந்த கிட்டத்தட்ட முதலாவது கட்டம் நாங்கள் இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு முதல் நாங்கள் சபைகள் அமைக்க ஆரம்பிக்க வேண்டும். உயர் நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே ஜூன் 2ஆம் தேதிக்கு முதல் சபைகள் அமைக்க ஆரம்பிக்கப்பட்டு 5ஆம் தேதிக்குள் பதவிகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது. அது சில வேளை கொஞ்சம் விளக்கங்கள் ஏற்பட்டு ஒரு 10-15ஆம் தேதி வரைக்கும் அந்த சபைகள் அமைக்கின்ற நடைமுறை சிக்கல் இருக்குத்தானே. ஒரு கமிஷனர் ஜெனரல் சிஜிஎல் ப்ரொவின்சியல் கவுன்சில் அவர் ஒவ்வொரு சபைக்கும் கூட்டங்களை நிறுத்தி செய்யறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 சபை தான் நிறுவலாம். ஆகையினால அந்த அவற்றை நிறுவி முடிப்பதற்கான காலக்கெடு என்பது இல்லை. ஜூன் 2ஆம் தேதிக்கு முதல் இதற்கான இறுதி முடிவுகள் எட்டப்பட்டு சபைகள் அமைக்க ஆரம்பிக்கப்படும். இன்னொரு 10 அல்லது 12 நாட்களுக்குள் நாங்கள் அனைத்து முடிவுகளையும் எட்ட வேண்டும். எங்கெங்கு சபை அமைக்க வேண்டும், எந்த விதத்திலே யாரோடு சேர்ந்து அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் எட்டியே ஆக வேண்டும். எங்கெங்கு தவிசாளர்கள் அமையலாம் என்றால் நாங்களும் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறோம், சபை அமைப்பிலே ஒரு பங்கு வகிக்கிறோம் என்ற பொழுது இந்த பதவி நிலைகளும் கூட அந்த பதவி நிலைகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்வது கூட ஒன்று எங்களுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்பதை தெரிவு செய்யும். இரண்டாவது, சுழற்சி முறையில் கூட பதவிகளை நாங்கள் கேட்க முடியும். அந்த பதவிகளை வழங்குவது என்பது கூட எங்களுடைய இணக்கப்பாட்டிலே எங்களுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவமாக கருதுறதுக்கு அது இடமளிக்கும். ஆனால் அது சபை அமைப்பதற்கான
தடைக்கல்லாக ஒரு பொழுதும் இருக்காது. அந்த விட்டுக் கொடுப்புகளோடு தான் அந்த பயணம் அமையும். அந்த யாழ்ப்பாண மாநகர சபையில உள்ள முக்கியமான பிரச்சனை உங்களுடைய ஆதரவு மட்டும் தமிழரசு கட்சிக்கு போதாது. அவர்கள் இபிடிபியினுடைய 4 ஆசனங்களும் அல்லது யுஎம்பியினுடைய ஆசனங்களும் கூட அவர்களுக்கு அந்த ஒரு ஆசனம் கூட தேவைப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த மற்ற கட்சிகளோட கூட்டு இணைவுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பீர்களா என்றது உண்டு. அதோட இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு குடாநாட்டு அரசியல் கட்சியாகத்தான் இன்றைக்கும் இருக்குது. அது வன்னிக்குள்ள 1-2 இடங்கள் இருந்தாலும் அது ஒரு யாழ் குடாநாட்டு அரசியல் கட்சி தான். அப்ப நீங்கள் யாழ் குடாநாட்டில் ஒரு முடிவையும் இன்னொரு இடத்துல முடிவை இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறீர்கள். அதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய ஒரு அழுத்தம் ஒன்று இருக்குது. இந்த புலம்பெயர் சக்திகள் நீங்கள் ஆரோட இணையோணும் என்ற ஒரு அழுத்தத்தை வச்சிருப்பீங்க. நான் பார்க்கின்ற மாதிரிக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி உங்களோட இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு ஆதரவாக கனடாவில இருந்து கருத்து வெளியிட்டு வருகின்ற முல்லைமதி என்பவர் முன்னாள் போராளி. அவர் சுமந்திரன் தலைமையிலான இந்த கூட்டமைப்போட இணைகிறதுக்கு மிக கடுமையான விமர்சனங்களை வச்சுவார். அப்ப டிடிஎன்ஏ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட போகணும். இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்க என்ற இந்த பதிலோட நான் நினைக்கிறேன் இந்த உரையாடல முடிவுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் மிக சிக்கலான ஆழமான கேள்விகளை தொடுக்கிறீர்கள். முதலாவது யாழ் மாநகர சபையை அமைக்கின்ற பொழுது வருகின்ற சிக்கல், அது நாங்கள் இவர்களுடைய தமிழ் தேசிய பேரவையோடு இணைந்து ஆட்சி அமைத்தாலும் அதே சிக்கல் வரத்தான் போகிறது. தமிழரசு கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் அதே சிக்கல் தான் வரப்போகிறது. ஆகவே இதில் ஆட்சி அமைப்பு என்ற விடயங்கள் வருகின்ற பொழுது குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளை பலப்படுத்துகின்றதாக இருக்கும். ஒட்டுமொத்த ஆட்சியும் தமிழ் தேசிய கட்சிகளோடு நடத்த முடியுமா என்ற சிக்கல் வருகின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்கள் அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சியை மற்றவர்களோடு சேர்ந்து மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் ஏற்படலாம். குறிப்பாக தென்னிலங்கை சக்திகளை விரோத சக்திகளாக பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை சிறிய கட்சிகளினுடைய சிறிய வாசனங்களை பெற்றவர்களோடு பரவலாக பயணிக்க முடியுமா என்ற ஒரு நிலைப்பாட்டை பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது நீங்க சொல்வது சரி. ஆட்சி அமைப்பது என்பது வெறும் கதிரையை பிடிப்பதல்ல. அதற்கு பிறகு வரக்கூடிய வரவு செலவு திட்டங்கள், அதை தொடர்ந்து அந்த ஆட்சியை பிடிப்பதல்ல, அதை நடத்துவதுதான் கடித்தனம். அடுத்தது குடாநாட்டு அரசியலுக்குள் இருக்கக்கூடிய கட்சியோடு என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீண்ட காலமாக நாங்கள் பயணிக்க போகிறோமா அல்லது குறுகிய சபைகளை மாத்திரம் அமைப்பதை பற்றித்தான் தீர்மானிக்க போகிறோமா என்பதை பொறுத்துத்தான் அந்த தீர்மானங்கள் அமைந்திருக்கும். ஆகவே பேசுகின்ற பொழுது தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ கொள்கை ரீதியான நீண்டகால பயணமாக இணைந்த சக்தியாக பயணிப்பதாக தீர்மானத்தை எட்டுகின்ற பொழுதுதான் நாங்கள் வடக்கு கிழக்கு முழுவதும் ஒரு அணியாக பயணிக்கலாமா இல்லையா என்ற தீர்மானத்தை நாங்கள் எட்ட முடியும் என்று கருதுகிறேன். அவை இந்த சிக்கல்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த 2 பிரச்சனைகளும் எங்களுக்கு இருக்கும். அவை இதை எப்படி நாங்கள் கையாள போகிறோம் என்பது நடந்து முடிகின்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் தான் இந்த விடயத்தை நாங்கள் முடிவு காணும். புலம்பெயர் தமிழர்களுடைய பாதிப்பு அதையும் என்னென்னு கையாள புலம்பெயர் சக்திகளை ஒதுக்கிவிட்டு ஒரு அரசியல் பயணத்தை நாங்கள் இங்கு செய்ய முடியாது. நான் ஏற்கனவே எப்பொழுதும் சொல்லி வருவது என்னென்றால், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இனங்களிலும் ஈழத்தமிழினம் கொடுத்து வைத்த இனம் என்றால் எங்களுக்குத்தான் மிக பாரிய ஒரு புலம்பெயர் கட்டமைப்பு எங்களிடம் இருக்கின்றது. அவை அந்த புலம்பெயர் சக்தி என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் சக்தியையும் சர்வதேச நாடுகளினுடைய பலத்தையும் எங்களை நோக்கி திசை திருப்புவதற்கு பெரும்பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நிலைப்பாட்டை தாண்டிய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் முன்னெடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னது போல அந்த தனி மனித கொள்கைகள், இப்ப தலைவராக இருப்பவர்கள் யாரும் தலைமை பதவிகள் மாறலாம் காலம் வருகின்ற பொழுது. அங்கு தலைமை பதவிக்கு அதிகாரத்தில் இருப்பவருடைய நிலைப்பாடுகள் மாற்றம் அடையலாம். ஆகவே அந்த கட்சி ரீதியான நிலைப்பாட்டை கருத்திலே கொள்ளலாமே தவிர தனி மனித நிலைப்பாடுகளை முன்னிறுத்துவது என்பது அரசியல் பயணத்திலே ஆபத்தானது. அவை தனிப்பட்ட ஒருவரை விமர்சித்து, ஏற்கனவே நான் இதை சொல்லி இருந்தேன், தனிப்பட்ட ஒருவருடைய விமர்சனத்தை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டு எங்களுடைய அரசியல் பயணத்தையும் அதே போன்று தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தீர்மானம் எடுக்க முடியாது. அவை அந்த கருத்துக்கள் கரிசனை கொள்ளப்பட்டாலும் கூட நலன் சார்ந்து, கட்சி நலன் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, அரசியல் நலன் சார்ந்து பயணிக்கின்ற பொழுது தனிமனித தாக்குதலை தாண்டிய தீர்மானங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடல் மிக வெளிப்படையாகவும் இன்றைய உள்ள அரசியல் சூழல் சம்பந்தமாகவும் எதிர்காலத்தில் எப்படி அமையப்போகின்றது என்பதை பற்றியும் மிக தெளிவாக உரையாடி இருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக இந்த உள்ளூராட்சி சபைகள் உருவாக்கப்பட்ட பின்பும் அதன் அபிவிருத்தி தொடர்பாகவும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் தொடர்ந்து உரையாடுவோம்.
உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு கலந்துரையாடலில் பங்கு பெற்றியவைக்கு மிக நன்றி சுரேன். இது உங்களோடு பேசியது எனக்கும் ஒரு புத்தாக்கமாக இருக்கிறது. கடந்த தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தல், பின்னர் பாராளுமன்ற தேர்தல், பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று பல சிக்கல்களுக்குள் முகம் கொடுத்து அதிக ஊடக சந்திப்புகளை கூட நான் இந்த கடந்த காலங்களில் செய்ய முடியாத அளவுக்கு கட்சியினுடைய வேலை பழுக்கள் நிலைப்பாடுகள் இருந்தன. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்த பின்னர் நான் நினைக்கிறேன் உங்களோடு தான் முதலாவதாக இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. மிகவும் ஆக்கபூர்வமான, மிக ஆழமா அரசியல் கட்சிகள் சிந்திக்கின்ற திசையை தாண்டியும் மிக நுட்பமாக நீங்கள் சிந்தித்து கேட்ட கேள்விகள் எங்களுக்கும் ஒரு கண் திறக்கும் நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது. மிக ஆக்கப்பூர்வமான நல்ல செவ்வியில் உங்களை சந்தித்தது, அதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியதற்கு எனது சார்பிலும் எனது கட்சியின் சார்பிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.